அவ்வளோதாங்க, அவ்வளோதான். பழைய அருண் வந்து திரும்பி வந்துட்டாரு. அதாவது இந்த கேப்டன் ஆனதுக்கப்புறமா வேற ஒரு அருணா இருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்ப திரும்ப பழைய அருணாவே மாறிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோமோ 2ல ரஞ்சித் சார் வந்து கேப்டன் ஆயிட்டாரு தானே. ஸோ இந்த குக்கிங்கு, ஹவுஸ் கிளீனிங்கு, பாத்ரூம் கிளீனிங் இதுக்கெல்லாம் வந்து வந்து ஆள் அசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கிளீனிங்க்கு வந்து ஆட்கள ஜாஸ்தியா போடுங்க. குக்கிங்ல வேணா கம்மி பண்ணுங்க. ஸோ நம்ம தீபக் சொல்றாரு, குக்கிங்ன்றது வந்து ஒரு ஸ்கில் ஓரியன்டடான ஒரு விஷயம்பா. அதுலலாம் கம்மி பண்ண முடியாது அப்படின்றப்போ, இத்தன நாள்ல நான் அப்படி ஒண்ணும் ஸ்கில் எல்லாம் நான் பார்க்கலையே அப்படின்றாரு. உடனே பின்னாடி ஜாக்லின்லாம் அப்ப நானுன்ற மாரி ஷாக் ஆகுறாங்க. அண்ட் முத்து டென்ஷன் ஆகி எந்திரிச்சுட்டு, சாப்பிட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்ல தெரியுது. அது எப்படி நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்றாங்க. ஸோ அடுத்து நம்ம அருண் என்ன சொல்றாருன்னா, தீபக்க பார்த்துட்டு, நீங்க பாத்ரூம் கிளீனிங்க வந்து லேபர் ஓரியன்டட்ன்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டீங்க. இது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னா, லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க தாட் ப்ராசஸ மாத்துங்க அப்படின்னு நம்ம அருண் வந்து இந்த ஆர்குமென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில வார்த்தைகள் விடுவாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க வேர்ட் ப்ராசஸ மாத்துங்கன்றாரு. அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. ஆக மொத்தம் லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிறது தப்பு இல்லன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு தீபக் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாருங்க. ஸோ ஆக்சுவலா ஒண்ணும் இல்லங்க. லேபர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, பிசிக்கலா வொர்க் பண்றவங்கள தான் வந்து லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கில் ஓரியன்டட் அப்படின்னா, நீங்க அந்த விஷயம் என்னன்றத தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கில் இருந்தா தான் உங்களால அத பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதுல என்ன டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. குக்கிங் வந்து குக்கிங்கே தெரியாது. குக்கிங்கோட பேசிக் ப்ராசஸ் கூட தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து எப்படி போயிட்டு குக்கிங் பண்ணுவாங்க? ஸோ அத தான் அவரு வந்து ஸ்கில் ஓரியன்டட் அப்படிங்கிறாரு. பாத்ரூம் கழுவுறதுக்கு தெரியாதவங்க கூட ஒரு 2 செகண்ட்ல என்னங்க அப்படின்னு கேட்டு டக்குனு போயிட்டு எப்படின்னு கழுவிட்டு வந்துரலாம். அது வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க் அது. அதனால அதுல வந்து உங்களுக்கு ஸ்கில் தேவையில்ல அப்படிங்கிறத தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரு எதுக்கு இத வந்து தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணி, டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இவரு எதுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்த்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அருண் இப்படி நடுவுல நீங்க வந்து கொஞ்சம் மாறுனதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏற்கனவே இந்த கோவா கேங் கூடயே வந்து நல்லா போயிட்டு எங்களுக்கு உங்க கூட வந்து இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு, ஒரு மாரி நல்லா இருக்கு வெளிய இருந்து பார்க்க அப்படிலாம் பேசிட்டு வீக்கெண்ட்ல வந்து கோவா கேங் நானா ஊன்னு அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் குடுத்தாரு. வீக்கெண்ட்ல வேற விஜய் சேதுபதி சார் வந்து அவர பார்த்துட்டு, ஒருத்தங்கள வந்து ப்ரோவோக் பண்ணணும். அதுதானே டாஸ்க். அது உங்களுக்கு நல்லாவே வருமே அப்படின்னு வேற ஒரு பாயிண்ட்ட சொல்ட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் இவரு யோசிச்சுட்டு இவரு என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம வந்து நம்ம கேம மாத்தி ஆவணும், வேற மாரி விளையாடி ஆவணும் அப்படின்னு அவர் நெனச்சுட்டாரா என்னன்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவ பார்த்து எனக்கு இது ஒண்ணு தான் தோணுச்சு. டிஸ்கிரிமினேஷன்ற பெரிய வார்த்தைலாம் ஏன்பா இதுக்குள்ளார வந்துச்சு அப்படின்ற மாரி. பட் இருந்தாலும் எபிசோட பார்ப்போமே. எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது பண்ணி, ஒருவேள அருண் வந்து கரெக்ட்டா கேட்டிருந்தாரு அப்படின்ற மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, சரி அதனால நம்ம வெயிட் பண்ணியே பேசுவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க என்னங்க ஃபீல் பண்றீங்க? அருண் வந்து கேப்டன் ஆவறதுக்கு முன்னாடி இருந்தது உங்களுக்கு புடிச்சிருந்ததா? இல்ல கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாரே, அந்த அருண் உங்களுக்கு புடிச்சிருந்ததா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 3 யோட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.